இப்படி ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம். அண்ணனோட முகத்தை வந்து கடைசியை பார்க்க முடியல அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு கில்ட் வந்து வாழ்நாளுக்குள்ள எப்பவுமே இருந்தே இருக்கும். ஆரம்ப காலகட்டத்துல அவர் கூட பழகின நாட்கள் வந்து ஒரு சகோதர அன்போட உரிமையோட அவரு என்கிட்ட பேசுற விஷயங்கள் வந்து என்னால வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாது. நிறைய நம்பிக்கைகள் சரி, என்னோட பழக்க வழக்கங்கள் சரி, அவர் மூலமா நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் அதை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அவர் வந்து ஒரு அவரோட ஞாபகமா இப்ப வரைக்கும் வந்து ஒரு கட்ட நாற்காலியில தான் உட்காருவேன். கை வச்ச நாற்காலியில உட்கார வேண்டாம், இதுல உட்காருங்கன்னு சொல்லி கத்து கொடுத்தது ஒரு 20-25 வருஷமா. எங்க ஷூட்டிங் ஸ்பாட் எங்க இருந்தாலும் எனக்கு அவர் மாதிரி ஒரு நாற்காலி இருக்கும், அதுதான் நான் இப்பவும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நட்சத்திரங்கள்னாலே வந்து அவ்வளவு வெற்றிகள் பல விஷயங்கள் நடக்கும்போது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால சூழ்நிலைனால வந்து கொஞ்சம் விலகியே இருப்பாங்க. எல்லாருக்கூடயும் நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ஆனா அது எல்லாத்தையுமே உடைச்சவர் வந்து கேப்டன் அவர்கள். அவர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. பெரிய இழப்பு. இப்ப இழந்துட்டு இருக்கிறது பெரியவங்களை வீட்டுல இருக்கிற ஒரு பெரியவங்க இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பெரிய இழப்பு அது. அவர் எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி கண்டிப்பா திரைத்துறையில வந்து அவர் பேர் எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும். அவரோட நல்ல நல்ல ஞாபகங்களை, அவரோட நல்ல நல்ல பதிவுகளை கடைக்குடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் போய் சேர்த்து ஊடகங்கள் சொல்லிக்கிறேன். அது திரும்பி பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நல்ல விஷயத்த பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பல நெகட்டிவான விஷயங்களுக்கு நடுவுல நல்ல நல்ல பதிவுகளை நீங்க போட்டுட்டு இருக்கிறது எனக்கு மனசு அவரோட குடும்பத்தாருக்கும் அவரோட தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் அந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.